அது வந்து மாநகர சபையாக இருக்கட்டும், பிரதேச சபையாக இருக்கட்டும், வைத்திய துறையாக இருக்கட்டும், ஆசிரியர் துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பள உயர்வு. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஹரணி அமரசூரிய அவர்கள் ஊழலால் தான் எங்களுடைய நாடு ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு நாடாக இன்றைக்கும் வந்து காணப்படுகின்ற. எங்களுடைய மக்கள் வந்து லைன்ல நின்றாங்க, பெட்ரோலுக்கு நின்றாங்க, கேஸுக்கு நின்றாங்க. எப்படியெல்லாம் அவங்களுடைய நாட்டை சுரண்ட முடியுமோ அவ்வளோத்துக்கு சுரண்டி, எப்படியெல்லாம் அடித்து தங்களோட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வெளிநாடுகளில் கடைகளும். இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஆண்ட்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து பதவியேற்ற நாளில் இருந்து பல்வேறுபட்ட அதிரடியான சம்பவங்கள் வந்து இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஊழல் புரிந்த, குற்றம் புரிந்த அனைவருக்குமான கைது நடவடிக்கைகளும் வந்து இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. ஆண்ட்ரோகுமார திசாநாயக்க அவர்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதன் மூலமாக மக்களுக்கு வந்து நல்லாட்சி புரியலாம் என்றுதான் வந்து எங்களுடைய ஜனாதிபதி 9வது ஜனாதிபதியினுடைய கொள்கை இதுவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவருக்கு முன்னேறாக இருந்த ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், அமைச்சுகளாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊழல் விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஊழல் புரிந்துதான் எங்களுடைய நாடு, ஊழலால தான் எங்களுடைய நாடு ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு நாடாக இன்றைக்கும் வந்து காணப்படுகின்றது. இதற்கு காரணம் எங்களுடைய அரசியல்வாதிகள், அதற்கான தலைமைகள் வந்து ஒழுங்காக செயற்படாத காரணம்தான் எங்களுடைய நாடு வளர்ச்சி அடையாதற்கான காரணமும் வந்து இதுவாகத்தான் இருக்கும். ஊழல்லே ஊறிப்போனதால்தான் எங்களுடைய நாடு இப்படியான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. எங்களுடைய மக்கள் வந்து லைன்ல நின்றாங்க, பெட்ரோலுக்கு நின்றாங்க, கேஸுக்கு நின்றாங்க, வீட்டு பொருட்களை வாங்குறதுக்கு நின்றாங்க. இது எல்லாமே வந்து எதனால் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழல். மக்களுடைய பணத்தை தாங்கள் வந்து சொகுசாக வாழணும், வெளிநாடுகளுக்கு போய் சுத்தணும், நல்லா சாப்பிடணும் என்று சொல்லி நன்றாக என்ஜாய் பண்ணி ஊழல் பண்ணி சம்பாதித்தவர்கள் எங்களுடைய மக்களை வந்து மறந்து விட்டார்கள். ஆனால் எங்களுடைய 9வது ஜனாதிபதி அவருடைய ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அதிரடியை வந்து காட்ட வலிக்கிட்டார். இதுதான் வந்து உண்மையான ஒரு விடயம். பதவியேற்ற அடுத்த நாளே பல கைதுகள் வந்து இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஊழல் புரிந்தவர்களுக்கு விளங்கி விட்டது, நாங்கள் வந்து சிறைக்கு வந்து போறோம், அதனால தப்பி ஓடுவோம் என்று நினைச்சு எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு போக வலிக்கிட்டார்கள். ஆனால் இதற்கு முதலே வந்து ஆண்ட்ரோகுமார திசாநாயக்கர்கள் வந்து அறிந்து ஒரு 30 பேர் கொண்ட ஒரு பேர் பட்டியலை வந்து சர்வதேச விமான நிலையம், எங்களுடைய கொழும்பு கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து அனுப்பி வச்சுக்கார். இந்த 30 பேர்ல இருக்கிற யாராவது வெளிநாட்டுக்கு தப்பியோட முயன்றால், வெளிநாட்டு போறோன்னு வந்தால் தயவு செய்து அவங்கள வந்து வெளியில விடக்கூடாது. இது வந்து என்னுடைய கட்டளை என்று சொல்லி இதுவரைக்கும் 2 பேர் வந்து தப்பியோட முயன்றிருக்காங்க. அவங்க 2 பேரையும் வந்து கைது செய்கிற நடவடிக்கையும் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வெளிநாடுகளுக்கு தப்பியோட முயலாம தடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தற்சமயம் வந்து இந்த 5ஆம் வகுப்பு புலமைப்பரிசல் பரீட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று லீக் ஆனது. அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இது சம்பந்தமாகவும் இதில் சம்பந்தப்பட்டவர்களையும் இதில் வந்து யார் தவறு செய்தார், யார் ஊழல் செய்தார் என்று சொல்லி அது சம்பந்தமாகவும் எங்களுடைய ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்கர் வந்து அதற்குரிய நடவடிக்கையும் வந்து எடுத்திருப்பதையும் வந்து நாங்கள் அறியக்கூடியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் ஜனாதிபதி மாளிகையில் ஆண்ட்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னிலையில் முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அதாவது பிரதமர், இலங்கையினுடைய 16வது பிரதமரும் இலங்கையினுடைய 3வது பெண் பிரதமமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருணி அமரசேகர என்று சொல்லி ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படித்த பெண்மணி, எங்களுடைய நாட்டுக்கு இப்போ தான் விடிவு காலம் வந்து பிறந்ததுன்னு சொல்லுவோம். அந்த பெண்மணி வந்து ஒரு பிரதமர் பதவியை வந்து ஏற்றிருக்காங்க. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஹரணி அமரசூரிய அவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி அவர்களின் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றார். හරිනි අමරසූරිය වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අග්‍රාමාත්‍ය ධුරයෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි.
හරිනි අමරසූරිය වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශය කොට ප්‍රතිඥා දෙමි. உண்மையிலே வந்து இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய நாடு வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு நாடாக கண்டிப்பாக வரும் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றுதான் ஒரு உண்மையான விடயம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளையும் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் வந்து இடம்பெற்றது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களுடைய ராஜாங்க அமைச்சர்மார், இதுக்கு முந்தி இருந்த அமைச்சர்கள் மேல், ஒவ்வொரு அமைச்சர்கள் மேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அரசாங்கத்தினால வந்து வாகனங்கள் கொடுக்கப்படும், பெட்ரோல் எல்லாமே வந்து அவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும், பாராளுமன்றத்துக்கு வாரண்டா அதுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி அதுக்கு கொடுக்கப்படும். அதை விட மேலதிகமாக ஏனைய செலவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது எல்லாமே வந்து அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து தடுத்திருக்கிறாரு. இனி வருகின்ற, அதாவது இதுவரைக்கும் இருந்த அமைச்சர்கள் மேல் தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாகனங்களை வந்து திருப்பி கொடுக்க வேண்டும், காலி முகத்திடல் முன்பாக கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினமே காலி முகத்திடல் முன்பாக அந்த சங்கிரில்லா ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலின் முன்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அனைத்து அமைச்சர்களும் தாங்கள் பாவித்த அந்த சொகுசு வாகனங்களை, அதிசொகுசு வாகனங்கள், கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதிசொகுசு வாகனங்கள், எல்லா வாகனங்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்கள்ல நல்ல குஜாலா தெரிஞ்சுக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா வாகனங்களையுமே நேற்றைய நாளில் கொண்டு வந்து காலி முகத்திடல்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அது சம்பந்தமான சின்ன காணொலியும் வந்து நினைக்கிறேன், பாருங்க. இப்படி இருக்கல பாருங்க, எப்படியெல்லாம் அவங்களுடைய நாட்டை சுரண்ட முடியுமோ அவ்வளோத்துக்கு சுரண்டி, எப்படியெல்லாம் அடித்து தங்களோட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வெளிநாடுகளில் கடைகளும் ரெஸ்டாரண்ட்டுகளும் வேறு வேறு கம்பெனிகளையும் ஆரம்பித்து தாங்கள் வந்து இருந்தபடியே சாப்பிடணுன்றதுக்காக இவ்வளோ ஊழல்களை எல்லாம் செஞ்சு அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கை மத்திய வங்கி ஊழல் சம்பந்தமாகவும் வந்து ஆண்ட்ரோகுமார் திசாநாயக்கர் வந்து தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் வந்து கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இடம்பெற்று அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் என்றதும் வந்து இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கலாம். எங்களோட நாட்டில் இன்னும் இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இவ்வளோ காலமாக இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. ஆனால் இப்போ நடக்கின்ற விடயங்கள் எல்லாமே வந்து ஒரு அதிரடியாக இருக்குது. மக்களுக்கு ஒரு நல்ல விடயங்களை வந்து நல்ல நடக்கணும் என்று சொல்லி நிறைய விடயங்கள் வந்து நடந்திருக்குது. சிங்கள மக்கள் எல்லாமே வந்து இப்போ உஷாராயிட்டாங்க. ஓகே, இவ்வளோ காலமும் ஒரே அமைச்சருண்ட ஒரே ஜனாதிபதியை பார்த்து ஒரே கொள்கை உடையவர்களை பார்த்து அவங்களுக்கு வந்து சலிச்சு போச்சு. சரி, ஓகே, ஒருவர் வாரார், புதுசாக நிறைய புது கொள்கைகளை வகுத்து கொண்டு வாரார், ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கட்டி எழுப்போம் என்று சொல்லி வாரார். ஓகே, அவரை நாங்கள் வந்து ஜனாதிபதியாக கொண்டுறோம் என்று சொல்லி எங்களுடைய மக்களாக இருக்கட்டும், சிங்கள மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வாக்களித்து தெரிவு செய்து இப்போ ஜனாதிபதியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க.
அந்த அனுப்பி வச்சதன் பலன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிரடியான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. எல்லாருக்குமே நாளுக்கு நாள் பல நடவடிக்கைகள் பல சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அரச பணியில் ஈடுபடுறவங்க, அது வந்து மாநகர சபையாக இருக்கட்டும், பிரதேச சபையாக இருக்கட்டும், வைத்திய துறையாக இருக்கட்டும், ஆசிரியர் துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பள உயர்வு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அவங்க பணியாற்ற அந்த பொசிஷனை பொறுத்து இருக்கு, ஒவ்வொரு தரத்தை பொறுத்து இருக்கு. அந்த தரத்துக்கு அமைவாக 5000, 6000, 8000, 10,000, 15,000 என்று சொல்லி சம்பள உயர்வு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு. அப்போ இவ்வளவு நல்ல விடயங்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மக்களுக்கான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அரிசி, பருப்பு, சீனி, இவ்வாறு இந்த உருளைக்கிழங்கு, மரக்கறிகள் மற்றும் நிறைய விடயங்கள் வந்து முக்கியமாக இந்த எரிவாயு, சமையல் எரிவாயும் வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து எல்லா விடயங்களையும் வந்து கொஞ்சம் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான நல்ல நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 6வது வந்து சட்டத்தை மீறினா வந்து அதுக்கான தண்டனைகள் வந்து இன்னும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க வேலை செய்பவர்கள் தங்களுடைய பணியின் நிமித்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இணையதளங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. சமூக வலைத்தளங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தினா 3 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை என்று சொல்லி ஆண்ட்ரோகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இப்போ சொல்லிக்கார். அந்த அளவுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் வந்து பேணப்பட போகின்றது. புது அமைச்சர்கள் மேல் வரப்போறாங்க, புது சட்டங்கள் வரப்போகின்றது. அந்த அளவுக்கு ஒரு நாட்டை வந்து எப்படியெல்லாம் கட்டி எழுப்பலாம் என்றதை வந்து ஒரு இவ்வளவு காலம் வந்து படித்தவங்க தான் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அது தெரியாது. ஆனா இனி வந்து நடக்கின்ற ஆட்சி ஒரு படித்த ஒரு நல்ல ஒரு மேதாவியல் படித்த மக்கள் வந்து ஆள போறாங்க, படித்தவங்க ஒரு ஆட்சி புரிய போறாங்க என்று சொல்லி நினைக்கின்ற போது ஒரு சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு காலமும் ஊழலாளங்கிற நாடு ஒரு அதல பாதாளத்துக்கு போயிட்டேன்னு சொல்லணும். அதை மீட்டெடுப்பதற்காக கண்டிப்பாக எங்களுடைய ஆண்ட்ரோகுமார் திசாநாயக் எங்களுடைய ஜனாதிபதி கண்டிப்பாக செயற்படுவார் என்றதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, இவ்வாறாக நிறைய விடயங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விடயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்கணும்னு சொல்லித்தான் இந்த காணொலி. பார்த்துட்டு உங்களுடைய காணொலி வந்து பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க. ஓகே, பாய்.